வளமுடன் ஆலய அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கை இணையவழி வகுப்புகள் இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவே உள்ளனர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாய்ச்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். மேலும் இன்று நம்மிடையே நல்லதொரு சிந்தனை விருந்து அளிப்பதற்காக பேராசிரியர் அருள்நிதி சத்திய பிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். இணைப்பில் நடமாடும் கோவில் என்னும் தலைப்பில் அம்மா சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அனைவரும் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நான் குந்தவை அம்மா. இன்னைக்கு நான் தான் சிந்தனை கொடுக்குறேங்களாம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லதம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த முறையில் நித்தியானந்த தவத்தை நடத்தி கொடுத்த ஆசிரியரை வாழ்த்துவோம். இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் தவத்தை நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியும் வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மையன்பர்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நடமாடும் கோவில். அது என்ன நடமாடும் கோவில்? என்ன மொபைல் டெம்பிள் ஏதாவது வேற ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி யோசிச்சா வேற எதுவும் இல்லைங்க, நம்முடைய உடல் தான். ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த திருமூலருடைய திருமந்திர வரிகள், அதில் கிடைத்ததுதான் நமக்கு அந்த நடமாடும் கோவில். நம்ம இப்ப கோவில்லாம் போறோம்னா எப்படி இருக்கும் கோவில்? கற்களால் கட்டப்பட, கல் மண் சிமெண்ட் எல்லாம் கலந்து கட்டப்பட்ட ஒரு இடம்தான் கோவில். அதே போல நம்முடைய உடம்பு எப்படி இருக்கு? ரத்தம் தசை செல்களால் கட்டப்பட்டது நம்முடைய உடல். உடலுக்கும் அப்படி கோவிலுக்கு என்ன தொடர்பு? நிறைய நம்ம சிந்திச்சு பார்த்தா அவ்வளோ சிந்தனைகள் நமக்கு நிறைய வந்திருக்குங்க. ஏன்னா உடம்பு தான் நமக்கு மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த உடல் இல்லாம மனிதன் நம் வாழவே முடியாது. உடல் உயிர் சேர்ந்ததுதான் நம்முடைய மனித வாழ்வு. பாடல் என்ன சொல்றாங்க? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே. திருமூலருடைய அருமையான வரிகள். திருமூலர் முக்கியமா நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறது என்ன? நம்முடைய அகத்தவம், உடல் நலம், நம்முடைய சுவாமிஜி எப்படி நமக்கு எல்லாத்தையுமே வடிவமைச்சு பயிற்சியா நமக்கு கொடுத்துருக்காங்களோ, அதே அந்த பயிற்சிகள், அந்த அகத்தவம் அகத்தாய்வு, நம்முடைய உடலை பற்றிய ஒவ்வொரு செல்களையும் ஆராய்ந்து ஆரண்டி பண்ணி உள்ள அந்த திருமூலர் திருமந்திரம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நூல். அந்த திருமந்திர வரிகளை நாம் இன்னமும் ஆராய்ந்து பார்த்தால் நம்மளோட உடம்பை ஒவ்வொரு செல்லையும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நமக்கு வச்சிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊடுநம்பே ஆலயம். உடம்பு தான் கோவில். கோவில் என்ன பண்ணுவாங்க? ஒரு கருவறை இருக்கும். அந்த கருவறைக்குள்ள இறையை வைத்து பூஜை செய்வாங்க. அதுதான் நம்ம உடம்பையும் நாம் ஒரு கோவில் போல நம்ம அதை தினமும் அதை சுத்தம் செய்து பூஜிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். நடமாடும் கோயிலுங்கிறதுக்கு ஊனுடம்பே ஆலயம், அதுதான் அதனுடைய மீனிங். சரியான ஆப்டான ஒரு தலைப்பு. நல்ல ஒரு நம்ம மனவளக்கலைக்கு ஒரு சரியான தலைப்புனா இதுதாங்க. ஏன்னா சுவாமிஜி நமக்கு உடல் நலத்திற்காக, முக்கியமா உடல் நலத்திற்கு அப்புறம்தான் மனவளம், அடுத்தது உயிர் வளம். இது மூணும் சேர்ந்ததுதான் நம்முடைய உடல்நலத்தையும் கொடுக்கும். மூணும் இல்லாதது உடல்நலத்தை கெடுக்கும். நம்ம ஏதோ ஒரு நமக்கு ஒரு சின்ன தலைவலி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ மூச்சு திணறல், தும்மல், அலர்ஜி, ஏதோ ஒரு உடம்புல, ஏதோ உடல் நலத்துல ஏதோ ஒரு மனசு சரியில்லை, தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம ஒரு யோகா கிளாஸ் சேரணும்னு சொல்லி தேடி தேடி நம்ம மனவளக்குள்ள வந்திருக்கோம். சரி, இந்த மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு புதுசா இருக்கும் இல்ல வார்த்தைகள்லாம். இறைநிலை, அறிவே தெய்வம், சுத்தவெளி, ஜீவகாந்தம், ஆகினை, தவம், அகத்தாய்வு, கருமையம், இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும். பட் அதை உணரதான் நம்முடைய உடலுக்காக தான் எல்லாத்தையுமே நமக்கு சுவாமிஜி, நம்முடைய குருவான இறைநிலையே குருவாக வந்த சுவாமிஜி நமக்கு வடிவமைத்து கொடுத்து நமக்கு லேட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உடற்பயிற்சி செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னன்னு தெரியாமலே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவருடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் உணர்ந்து கொண்டாலே உடற்பயிற்சியோட மேன்மை நமக்கு தெரியும். சும்மா நமக்கு சுவாமிஜி எதையுமே வடிவமைத்து கொடுத்துடலைங்க. வருடம் 48 வருடம் 50 வருடமா அதை உழைத்து அதனுடைய பலன் தான் நமக்கு அப்படியே ஒரு பழமா நமக்கு கொடுத்திருக்காரு சுவாமிஜி. உடல் வளம், உயிர் வளம், மனவளம், சமுதாய நலம் எல்லாத்தையுமே காக்க நம்ம மனிதன் பிறந்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும், அளவோட அனுபவிக்கணும். எல்லாத்தையுமே ஒரு பயிற்சியா கொடுத்திருக்காங்க. அதுதான் பிராக்டிக்கலா ஒரு பாமரரும் பின்பற்றும் வகையில் பயிற்சியா வடிவமைத்து கொடுத்திருக்காங்க நம்முடைய குரு. நம்ம அதை எடுத்து சாப்பிடணும். அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு நம்ம அதை கஷ்டப்படுறோம். இன்னைக்கு என்னால உடற்பயிற்சி செய்யறதுக்கு டைம் இல்ல, காயக்கல்பம் மட்டும் தான் பண்ணேன், தவம் செய்ய டைம் இல்ல, தவத்துல நம்ம தூங்கிடுறோம், இப்படின்னு நிறைய நம்ம அதை பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்றோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்வியல்ல போய் நம்ம அதை சிக்கிக்கிறோம். உடல்நலத்திற்கு இம்பார்ட்டன்ட் தராது. உடலை
இப்போ ஒரு விரத நாள் வருது, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஏதாவது விரத நாள் வருது அப்படின்னா, வீடை எப்படி சுத்தம் பண்றோம்? நம்ம கட்டின வீடை நம்ம தான் சுத்தம் பண்றோம். நம்ம உடம்ப கவனிக்க விட்டுறோம். விரதம் விரதம்னு இருக்கோம். சரி, விரதம் உடலுக்கு ஒரு கிளென்சிங் தான். கிளென்சிங் ஓகே, ஒத்துக்கிறோம். பட் உடலை வருத்திக்கிட்டு அந்த வீட்டுல உள்ள அந்த வேலையை செய்யணும்னு எந்த ஒரு இதுவும் சொல்லல. உடலை சுத்தமா உடம்பே வீடை சுத்தமா வச்சிருக்கணும். பட் அதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்படுத்திக்கணும் நம்ம உடம்ப. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கிட்டா போதும். அதே போலதான் உடலை அதை கவனிச்சுட்டு நம்ம வீட்டு வேலைகள்ல நம்ம சரியா சாப்பிடாம உடம்ப கவனிச்சுக்காம இருக்குதா உடல்நலத்தை பாதிக்கும். இந்த உடம்பு எப்படி இருக்குங்க? இப்போ கோவில்னு எடுத்தா ஒவ்வொரு கல்லு கருங்கல்லால ஆனது. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஒவ்வொரு செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்களின் செயல்பாடும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு ஒரு மேஜிக்கான ஒர்க் அது. சுவாமி சொல்றாங்க, ஒவ்வொரு செல்லும் ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை என்ன வேலை நடக்குதுன்னா, ப்ரொடக்ஷன், அந்த இது வேலை நடந்துட்டே இருக்கு. ப்ரொடக்ஷன், ரெஜினிவேஷன், கழிவுகளை வெளியேற்றுறது, அது நடந்துட்டே இருக்குது. ஸோ அதே போல நம்ம ஒவ்வொரு செல்லும் கண்ணுல ஒரு செல்னா அதோட வேலையை அழகா பாக்குது. நெத்தியில ஒரு செல், காது, ஒவ்வொரு உறுப்புலையும் காது, மூக்கு, தொண்டை, கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, மார்பு செல், ஒவ்வொரு உறுப்புலையும் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யுதுங்க. இன்னைக்கு அம்மா நித்தியான தவம் எடுத்தாங்க. நித்தியான தவத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும் எனர்ஜியை ஃபில் பண்றோம். ஜீவகாந்தத்தை நம்ம ஃபில் பண்ணி வாங்கி வச்சுக்கிறோம். அது நம்முடைய அந்த தவத்தோடைய இது பாருங்க, எவ்வளவு அழகு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கிறோம். அதுதான் அதோட மேஜிக். அத உள்ள போய் பார்த்து உணர்ந்தாதான் தவத்துடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஏனோதானோ தவம் பண்ணாம சுவாமிஜி எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு செல்லுகளும் ஜீவகாந்தத்தால் நிரம்பி வழிவதை நாம் உணரலாம். அது ஒரு மேஜிக் ஃபீலிங். அதை உணரதான் சரியா செய்யதான் அதை நாம் உணர முடியும். ஒவ்வொரு செல்லும் அப்படியே ஜீவகாந்தத்தால ஜொலிக்குமா. நம்ம அந்த தவத்தை சரியா செஞ்சா நம்ம உடம்பே அப்படியே ஜொலிக்குமா. அந்த ஆனந்த சிவனுடைய ஆனந்த தாண்டவம், நடராஜரோட ஆனந்த தாண்டவம் சொல்றாங்களா, அதுதாங்க செல்கள் ஜீவகாந்தத்தால் ஜொலிக்கிற அந்த நிலைதான். சில்க் மாதிரி அப்படி ஜொலிக்குமா. தவத்தை சரியாக செய்தால் மட்டுமே அதை நாம் உணர முடியும். இப்போ ஒரே இடத்துல ஒரு பவர் இருக்கு, பவர் ஹவுஸ் இருக்கு. இந்த பவர் ஹவுஸ்ல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த லைன் போய் கரண்ட் எப்படி வேலை செய்யுது, அதே போலதான் நம்முடைய மூலாதாரத்தில் குவிந்துள்ள ஆற்றலை நம் உடல் செல்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஆற்றல் நம்ம எடுத்து அங்கங்க நம்ம பரிமாறுறோம். நித்தமும் ஆனந்தமா இருக்க இந்த தவத்தை நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஒரு அருமையான தவம் பாருங்க. வடிவமைச்சு ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சும்மா 2 days 3 days எல்லாம் நமக்கு இது கொடுக்கல. தவமா இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, காயக்கல்பம் எல்லாமே நம்முடைய இந்த உடலுக்கு தான். மனதிற்கு தவமாக இருந்தாலும் நம்ம இப்ப ஆகினை தவம், துரிய தவம் பண்றோம். ஆகின தவம் எதுக்கு? நம் மனதை கட்டுப்படுத்தும். சரி, நம் உடல்நிலை சரியாக இருந்த உடல் நலமாக இருந்தால்தான் நாம உட்கார்ந்து தவமே செய்ய முடியும். உடல்நிலை ஏதாவது சின்ன தலைவலி, தும்மல், இருமல், உடல் சரியில்லாம இருந்தா நம்ம தவமே பண்ண முடியாது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? உடற்பயிற்சியை சரியாக செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய உடலில் உள்ள அந்த தீய, அந்த நமக்கு நெகட்டிவ் தரக்கூடிய அந்த சின்ன சின்ன உபாதைகள் தரக்கூடிய அதெல்லாம் நமக்கு நாள்பட சரியாகும். இப்ப நம்ம ஒரு சிலருக்கு கையை நமக்கு தூக்க முடியாது, காலை கொஞ்ச நேரம் சமணக்கால் போட்டு உட்கார முடியாது. தவம் செய்யும்போது இந்த உடற்பயிற்சி செஞ்சுட்டு தவம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நமக்கு உறக்கம் வராமல் நல்ல ஒரு பிரிஸ்கா நம்ம விழிப்பு நிலையில உறங்காம விழிப்பு நிலையில நம்ம தவம் செய்ய முடியும். ஒரு 5 நிமிஷம் தவம் செஞ்சாலே, 1 செகண்ட் உணர்ந்தாலே போதுங்க. அந்த நம்ம உணர்ந்திருப்போம், அது தெரியாது நமக்கு. தெரியாம இருக்கும்போது தூக்கம் வருது. இந்த 1 செகண்ட் அந்த ஒரு ஃபிளிக் ஆகும் தெரியுமா, அந்த தவ ஆற்றலே போதும். சுவாமிஜி சொல்றாங்க, நீங்க தவம் 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல தவம் பண்ணாதீங்கன்றாங்க சுவாமிஜியே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தவம் பண்ண மாட்டோம். நம்ம 1/2 மணி நேரத்துக்கு மேல நம்ம உட்கார மாட்டோம். அந்த தவ ஆற்றலே நமக்கு உடலை பாதுகாக்கும். உடல் தான் முக்கியம். உடல் சித்திரம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்பு நல்லபடியா நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தாதான் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வேலைகளை நாமே செய்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதற்கு என்ன பண்ணணும்? சரியான உடற்பயிற்சி,
சுவாமிஜி நமக்கு நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க வடிவமைச்ச பயிற்சிகளா. 5 அளவு முறை இதுவுமே நம்ம ஒரு பயிற்சியா நம்ம ஃபாலோ பண்ணணும். 5 அளவு முறை என்ன? உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இது ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா உணவு. உணவு முறை நமக்கு கண்டிப்பா அது இந்த இப்போ உள்ள காலகட்டத்துல உணவு முறை கம்ப்ளீட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. எல்லாமே கெமிக்கல் போட்டு வருது. எல்லாமே நமக்கு உடலுக்கு உபாதை தரக்கூடியதாக இருக்கிறது. என்ன பண்ண முடியும்? நம்மளும் தேடி தேடி தான் சாப்பிடுறோம். ஆர்கானிக் ஆர்கானிக்ட்டு. ஆர்கானிக்கும் அது என்ன ஒரு பாக்கெட் கவர்ல தானே போட்டு ஃபில் பண்ணி எக்ஸ்பயரி டேட் போட்டு வச்சிருக்காங்க. அது என்னதான் பண்றது சொல்லுங்க? அந்த காலகட்டத்தோட நம்ம ஒத்தி அப்படியே வாழணும் அப்படின்னா, அதையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ நம்ம அந்த உணவுன்றது அளவு முறை மீறி மாறாமல், சரி அதையே நம்ம உணவ சரியான ஒரு பக்குவத்தில் செய்து, நாமும் சரி குடும்பத்தில் உள்ளவரும் சாப்பிட்டா அளவு முறை மீறாமலும், கம்மியா சாப்பிடாமலும் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி சரியா கிடைக்கும். இந்த உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 ரசாயனமா மாற்றம் அடையுது பாருங்க. அது ஏன் நம்மளா உட்கார்ந்து ஒவ்வொன்னா செய்றோம்? அ ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜையா மாறுதே! அது உடலோட மேஜிக் பாருங்க. இந்த உடம்பு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே உடம்பு ஒரு அறிவியல் ஒரு படைப்பு தான். ஒரு அறிவியல் மேஜிக் தான் சொல்லலாம். வித்தியாசமான படைப்பு. இறைவனுடைய வித்தியாசமான படைப்பு அந்த உடல். இந்த உடம்புல அவ்ளோ ஒரு மேல ஒரு தோல் போத்திருக்கு. அந்த தோல எடுத்துட்டு பார்த்தா, அந்த உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் அப்படி ஒரு மேஜிக்கா வேலை செய்யுங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலைய அப்படி ஒரு செய்யும். ஸோ நம்ம யார்கிட்டயும் போய் கட்டளை இல்ல. நீ இப்படி செய், நீ இந்த வேலை செய்யு, நீ ஹார்ட்டு துடி, நீ சுவாசத்தை இழு அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லல. எல்லாமே இன்பில்ட்டா அதுவே வேலை செய்யுதுங்க. அது உடல் நம்ம கரெக்ட்டா தான் வேலை செய்யுது. நம்ம தான் அத சரியான முறையில சாப்பிடாமல் உடம்பை கெடுத்து வச்சிருக்கிறோம். சரியான டைம், சரியான உணவு முறை, அ அளவு முறை மீறி மாறி உணவு உண்ணும்போது, அது நோயை கண்டிப்பா ஏற்படுத்தும். செரிமான கோளாறு வரும். அசிடிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் லேட்டா சாப்பிட்டா, சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப லேட் நைட்ல சாப்பிடுறது, எல்லாமே நமக்கு உடலை கெடுத்துவிடும். அடுத்து உறக்கம். அதான் லேட் நைட் தூங்குறது, அ ரொம்ப நேரம் டே டைம் தூங்குறது. ஸோ தூங்காம இருந்து பொழுதுபோக்கு அதாவது டிவி, படம், ஊர் சுத்துறது அது போல இருந்துட்டு இருந்தா நம்முடைய உடம்பை அது கெடுத்துவிடும். 5 நலவுகள்ல இது ஒண்ணு. உணவு, உறக்கம், உழைப்பும் அதுதான். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே சமயம் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் ஹார்ட் ஒர்க் இருந்தா தான் உழைப்பு சரியான உழைப்பா இருக்கும். ஸோ உழைத்தால் தான் நமக்கு உழைப்பு மிஞ்சின ஒன்று வேலை கிடையாது. ஸோ அதே சமயம் உழைப்பு அளவு முறையோட இருக்கணும். நம்ம உடம்ப டயர்ட் ஆக்காத அளவுக்கு நம்ம உழைப்பு இருந்தா சரியான ஒரு பலன் நம்ம உடம்பு வலுவடையும். இப்ப வயல்ல வேலை செய்யறவங்கலாம் பாருங்க. உடம்பு அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே ஸ்ட்ராங்கா கல்லு மாரி இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. காரணம் இயற்கையோட ஒத்து வாழ்றாங்க அவங்க. நீர், நிலம், சூரிய ஒளியில வேலை செய்யும்போது வியர்வை நம்முடைய உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறினா தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? கழிவு அந்த வேர்வை வெளியேறணுங்கிறதுக்காக இந்த நாள் ஃபுல்லா வீட்லயே வெயில் படவே கூடாதுன்னு, வெயில்ல பட்டா கருத்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வியர்வைன்றதே வெளியேறாம ஏசி, ஃபேன்ல இருந்து அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஈவினிங் வாக்கிங் போறோம். வேர்க்கணும் அப்படின்னு வாக்கிங் போறோம். இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை முறைய மாற்ற தான் நம்ம அப்பலாம் நடந்து தான் போனோம். சைக்கிள் அப்புறம் வந்தது. அப்புறம் பைக்கு, காரு நம்ம விஞ்ஞான வசதிகள் வர விட நம்ம உடல் நலம் அந்த அளவுக்கு மோசமாயி காரணம் செல்கள் இருந்த கழிவு வெளியேறாம உடல்லே தங்கி போறதுதான். அந்த ஒரு கோவில்னா எப்படி சுத்தமா இருக்கணும். அதே போல தான் நம்ம உடம்பும் சுத்தமா இருக்கணும். நடமாடும் கோவிலான அந்த உடம்பு செல்களில் கழிவு தேங்காமல் அதை வெளியேற்ற வேண்டும். அது நம்ம தான் செய்யணும். அது செய்யும். அது கழிவை வெளியேற்றும். யூரினாக, மலமாக வெளியேற்றும். அதையும் நம்ம சரியா செய்ய மாட்டோம். யூரின் போனா கரெக்ட்டா போக மாட்டோம். தண்ணி குடிக்க மாட்டோம். பாத்ரூம் மலம் கழிக்கணும் அப்படின்னா, காலை, மாலை இருவேளையும் அத செய்ய மாட்டோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு. ஸ்ட்ரெஸ் வேலை பளு அதிகமா இருந்தா டைம தள்ளி போட்டே போயிட்டுருப்போம். இல்ல நாம் செய்றோம் தவறுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் கழிவு உடவுலயே தேங்கி தேங்கி நமக்கு அது நோயாக மாறும். கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அம் அ உடலில் துர்நாற்றம், பல வியாதிகள் நமக்கு கழிவு உடல்லயே இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? இப்ப சாப்பாடு வச்சுட்டு முதல்ல அடுத்த நாள் எடுத்து பார்த்தா ஏதோ ஸ்மெல் அடிக்குது. அதே போல தான் நம்ம உடம்புல கழிவு இருந்தா நம்மளோட உடல் எந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வீசும். அது என்ன கழிவுகள அப்பப்ப நம்ம வெளியே கோவில எப்படி தொடச்சு கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்காங்களோ, அதே போல நம்ம உடலையும் கழிவுகள வெளியேற்றி சுத்தம் அதுக்கு நம்முடைய உடற்பயிற்சி, அ அகத்தவம். தவமும் நம்முடைய உடலை சரியாக இது பண்ணுங்க.
தவம் வந்து சும்மா நம்ம மனதிற்காக மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இப்போ ஆன்லைன்ல செய்யற தவம் எல்லாமே உடலுக்குள்ளதான் செய்யறோம். ஏன்னா அந்த உடல் நலத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்ப ஆகினை பண்றோம், துரியம் பண்றோம், நித்யானந்த தவம் பண்றோம், பஞ்சீர தவம் பண்றோம். எல்லாம் என்ன, நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்முடைய உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி உடல் நலத்தை பாதுகாக்க தான். இப்போ புத்தர்லாம் தவம் பண்ணுவாங்க, அவெல்லாம் தவ சீலர் சொல்லுவாங்கல்ல, புத்தருடைய உடல்லாம் பார்த்தா நம்ம பயந்துருவோம். அவருடைய உடல் எப்படி இருக்குன்னா நெல்மணி மாதிரி இருக்குமா. ஒரு அரிசி மேல நெல்மணி எப்படி மூடின மாதிரி இருக்கும். எலும்பும் தோலுமா உடம்பு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கும். சரி, நம்ம அந்த நிலைக்கு போவேனா, நம்ம உடல் ரொம்ப பருமனா இல்லாமலும் அந்த அளவுக்கு எலும்பும் தோலுமா இல்லாம இருந்தாலே நம்முடைய, அது நோய் வராமல் இருந்தாலே நம்முடைய உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லி சொல்றாங்களா, அதேதாங்க. இது தவப்பயிற்சி உடற்பயிற்சி செய்ய செய்யதான் அக்னி தவம் பண்றோம். அக்னி தவம் பண்ணா என்ன ஆகும், நம்முடைய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே, நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என்ன, இந்த பிட்யூட்ரி தான். ஆகின தவம் பண்ண பண்ண அந்த பிட்யூட்ரி அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த நீர் வந்து உடல் உள்ள எல்லா ஹார்மோனுக்கும் தலைவனம். எல்லா நாளமில்லா சுரப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த ஆகினை தவம். ஆகின தவம் செய்ய செய்யதான் நம்முடைய உடல் நலமாக சீராக இருக்கும். இன்னும் உயர்நிலை தவம் நிறைய சுவாமிஜி தவங்கள், சிறப்பு தவங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த உடலுக்குள்ள உள்ள தவம் செய்யறது இவ்வளோ நலன் கொடுக்குது அப்படின்னா, இன்னும் உடலை மீறி மேல உயர்நிலை தவம்லாம் செய்ய செய்ய இன்னும் நமக்கு எனர்ஜி, நமக்கு ஜீவகாந்தம் நிறைய நமக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய இப்போ பேசிக்கா இருக்கிறவங்க நான் அதிக உயர்நிலை தவங்கள்லாம் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு செய்ய செய்ய நம்ம உடலும் மனமும் அப்படி ஒரு நிலை இருக்கணும். மனிதனுடைய வாழ்நாள் வந்து 120 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ராமானுஜர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமானுஜர் வந்து 120 வருஷம் வாழ்ந்தாராம். 120 வருஷம் வாழ்ந்தாராம். இப்பவும் நம்ம அவரை பார்க்க முடியும். அது எப்படிங்கன்னு கேக்குறீங்களா? அவருடைய உடல் வந்து இன்னும் அந்த திருச்சி அந்த கோவில்ல வந்து அவர் உடலை வந்து தைலக்காப்பு போட்டு பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவருடைய நகம், முடி எல்லாமே அப்படியே இருக்குது. ஆரோக்கியமான உடல்னா அவருடைய உடல் தான். ஸோ முடிஞ்சா நல்லா பார்த்துட்டு வாங்க. உடல் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பா நம்ம நம்ம தாங்க, நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. அப் டு அவர் ஹேண்ட்ஸ். நம்ம தான் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுக்கணும். நம்ம குடும்பத்துல வேலை செய்யறோம், அப்பா அம்மா ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு மீதி மிச்சம் சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தா சரி வராது. நம்முடைய உடலை கவனிச்சுக்க யார், நம்ம தான். வீடு கட்டினா நம்ம தானே இந்த வீடை மெயின்டைன் பண்ணணும். அதே போல நம்முடைய உடம்பை பாதுகாக்க அதுக்கு கொஞ்சம் நம்ம நம்ம தான் நேரம் செலவழிக்கணும். பாரதியார் வந்து 39 வயதுல இறந்து போயிட்டாராம். ஆனா அதுக்குள்ள அவ்வளோ பாடல், புரட்சி பாடல்கள், அவ்வளோ பாடல்கள். அவரு உம் பனைச்சல்ல போயிட்டு மணக்குள விநாயகத்தை பாடுறாராம். எனக்கு வந்து செல்வம் அதிகமா வேணும். ஏன்னா அவர் பசி கொடுமையில அதிகமா வாடினார். பசி கொடுமையால தான் இறந்து போனார் அவரு. அதுதான் நான் கேள்விப்பட்டது. பசியினாலதான் அவரு செல்வம் இல்லாத ஒரு நிலை. அப்ப கூட அந்த நிலைமையிலயும் அவ்வளோ ஒரு கருத்துக்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. 39 வயதுல இறந்து போயிட்டாரு. அவரு அவ்வளவு பெரிய பாடல், அவ்வளவு இது கொடுத்தாலும் நமக்கு பாருங்க, அவர் உடல் நலம் கவனிச்சுக்க முடியாத ஒரு நிலை. மணக்குள விநாயகர்கிட்ட போய் கேட்டிருக்காராம், எனக்கு செல்வம் அதிகம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம். சோ அந்த நிலைக்கு இருந்திருக்காரு. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்க, பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டேன். அவருடைய உடம்பு எப்படி ஒளி உடம்பா இருக்குமா. யாரோ போட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காரணம் என்ன, ஒளி உடம்பா ஆக்கி வச்சிருக்காரு தவத்தால். தவத்திலே இருந்திருந்து அவருடைய உடம்பை 1200 டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட்ல அவருடைய உடம்பு அவ்வளோ ஒரு ஹீட்டா இருக்குமா. ஒளி உடம்பு, அவர் கண்ணால பார்க்க முடியாது. அதான் ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு மூடின மாதிரி இருக்கும் அவர் உடம்பு. அதை வந்து உடம்பை நம்ம காண முடியாது. தவம் ஆற்றல் அந்த அளவுக்கு சொல்றேன். அதுக்காக சொல்றேன். நம்ம அந்த அளவுக்கு உயர முடியுமான்னு தெரியல. பட் முயற்சி செய்யலாம். தவம் தினமும் நித்தமும் தவமும் அகத்தாய்வு உடற்பயிற்சி. நம்முடைய குரு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. அரிய ஒரு பொக்கிஷமான நமக்கு அதை கொடுத்திருக்காங்க. உடம்பை பாதுகாக்க கோவில் மாதிரி இல்லைன்னா கூட நம்ம வீடு மாதிரி நம்முடைய உடம்பை, நம்ம வீடை சுத்தம் பண்ணி நம்ம எப்படி வச்சிருக்கோம், அதே போல நம்முடைய உடம்பை நாம் எவ்வளவு இந்த அளவுக்கு பாத்துக்கிறோமோ அந்த உடம்பு வந்து நம்ம நோய் இல்லாமல் வாழ்நாள் வரைக்கும் நம்ம கொண்டு செல்லும். ஒரு பாடல், சினிமா பாடல் ஒண்ணு, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. என்ன மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அதுல போயிட்டு மாட்டிக்கிறோம் நம்ம.
மாட்டிக்கிட்டு நம்ம என்ன உடலும் மனமும் கடைசி வரைக்கும் துன்பத்திலேயே தான் இருக்கோம் நம்ம. அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் தான். இப்ப மாணிக்க வாசகர், சுந்தரர், ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் எல்லாம் அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் யாருமே அவங்கள வந்து இறந்த நிலையில் மண்ணில் புதைக்கவில்லை. அவங்க உடல்லாம் எப்படி ஒளியோட கலந்துட்டு. காரணம் என்ன? தெய்வ நிலையிலே அப்படியே தவ நிலையிலேயே இருந்திருக்காங்க அவங்கலாம். சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், தொண்டு செஞ்சே அவங்களுடைய உடம்பு வந்து ஆஹ் ஆஹ் இவரு சுந்தரர் மட்டும்தான் வந்து உடம்போட கைலாயத்துக்கு போனார். இந்த இதுல வரும்ல, நடந்து போனான்னு சொல்லி. ஆஹ் அதே போல அவங்க ஜோதியோட கலந்துட்டாங்க. வள்ளலாரும் அப்படித்தான் ஜோதியா மாறிட்டாரு. அவங்க அதெல்லாம் என்ன சொல்றேன், அதுக்கு என்னன்னா தவம் முறைகள் தான். தவத்திலே இருந்து நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துல அது மாதிரிலாம் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனா முயற்சி செய்யலாம். நம்ம எப்போதுமே ஒவ்வொரு கணத்திலுமே ஆகினே தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காராம எப்போதுமே ஆகினே துரியத்திலேயே நம்முடைய உடலையும் மனதையும் வைத்திருந்தா நாமளும் அது மாதிரி மாறிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம குருவுடைய துணை கொண்டு நாம் எல்லாமே சாத்தியமாக்க முடியும். 120 ஆண்டுகள் வரைக்கும் நம்மளால வாழ முடியும். எங்கெங்க நம்ம உணர்ந்ததே 60 வரைக்கும் தான். 60லதான் நம்ம உணர்றோம். 40, 60 தான் நம்ம உணர்றோம். இதுமேல 120 வருஷம். 80 வயது வரைக்கும் நம்முடைய உடம்பை நோயில்லாத உடம்பாக வைத்துக் கொண்டாலே போதும். நடமாடும் கோயில்னா கோயில் அப்படின்னு கூட நினைக்காம ஒரு வீடு, நம்ம கட்டின வீடு, அது கல்லு மண்ணு, இது வந்து செல்லாலானது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பை ஒவ்வொரு உறுப்பையும் நாம் வாழ்த்துறதே அது பூஜை செய்தல் மாதிரிதாங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம உடற்பயிற்சியை சரியாக செஞ்சாலே, உடற்பயிற்சி செய்யறதே பூஜை செய்தது தான். தவம் செய்யறதும் நம்ம உடம்புக்கு பூஜை செய்யறதுதான். எனவே நம்முடைய உடம்பு தான் ஒரு கோவில். நம்ம கோயிலுக்குன்னு போக வேணாம், இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்றாங்க. சோ கோயில்ல இருக்கிறதா நம்ம உடம்புலயும் இருக்கு. சோ அதுக்காக கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்லல, கோயிலுக்கும் போகலாம். நம்முடைய ஆற்றலை வாங்கிக்கிண்டு ஜீவானந்தத்தை நிறைத்து கொண்டு நம்முடைய உடல் செல்களை நம்ம சரியா வச்சிருந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லலாம். ஆலயம் சொல்வது சாலவும் என்று ஔவையார் சொன்னது என்ன? ஆலயம்னா என்ன? நம்முடைய உடம்பை சரியாக பார்த்து கொண்டு ரொம்ப ரொம்ப நமக்கு தான் நல்லது. வேற நம்முடைய உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணுங்க. வேற யாரும் நம்ம பசங்க கூட பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பா கூட பார்த்துக்க மாட்டாங்க. நம்முடைய உடம்பை நாம தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நாம் தான், நம்ம கையில தான் இருக்குது. நிறைய தவங்க, பஞ்சேந்திரிய தவம், நித்தியானந்த தவம், ஆகின துரியம் பண்ண பண்ண நம்ம உடல் செல்கள் தூய்மைப்பட்டு இந்த நாளமிலா சுரப்பிகள் இயக்கம் சரியாக இருந்து உடல் நலத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழலாம். எனவே நம்முடைய சுவாமிஜி, நம்முடைய குருவானவர் சொல்லி கொடுத்த, வடிவமைத்து கொடுத்த பயிற்சிகளை செய்ய செய்ய நம்முடைய உடல் நலமாக இருக்கும். இந்த உடலானது கோவில் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்து தவங்களை செய்து நாமும் உடல் நலத்துடன் இருந்து சமுதாயத்திற்கும் அதை உணர வைத்து உணர்ந்து செய்யணும். பாவனை வேற, பாவனையா தான் கொடுத்திருக்காங்க சுவாமிஜி. அதை பாவனையும் இருக்கு, பட் உணர்தல் சொல்றாங்க. உணர்ந்ததை உணர்த்தினேன். உணரணும். நம்ம தவம் பண்றோம், உணர்ந்தா போதும். பாவனை வேறு, பாவித்தல் வேறு. சோ உணரணும். உணர்ந்தாதான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். எனவே இன்றைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு மன்னிக்கவும், எனது மிஸ்டேக் தான். தங்களை பேர் மாற்றி இருந்ததை நான் கவனிக்க தவறிட்டேன். நன்றிம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனையம்மா. நடமாடும் கோவில். இனிமே நம்ம அன்பர்கள் அனைவரும் அழகா பார்த்துப்பாங்க அந்த கோவிலை. அம்மா அவர்களை தவநிலையில் வாழ்த்துவோம். அருள் பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.